இப்போ இன்னைக்கு பயிற்சி 1.1ல 3வது கணக்கு போகலாம். எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக 8 மற்றும் -12 கேட்குறாங்கப்பா. சரியா? நமக்கு அந்த எண் கூட வரணும் இல்லையா? இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒன்று வரைஞ்சிருவோம். இது சரியாப்பா. இப்போ உங்களுக்கு வந்து என்ன -12 வரைக்கும் வரணும் இல்லையா? இப்போ இந்த பக்கம் -12 வரைக்கும் போகிறேன். -12 -11 -10 -9 -8 -7 -7 -6 -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 இப்பா இதெல்லாம் முதல்ல உங்க பேர் வந்து 8 இல்லை 8 இப்போ எங்கிட்ட நமக்கு வந்து 0 வலதுபுறம் சொல்லலாம். ஏன் ப்ளஸ் நம்பர்லாம் 0 வலதுபுறம், அதாவது ரைட் சைடாக இருக்கும். அப்புறம் நம்ம இங்கேருந்து 8 தள்ளி போகிறோம்ல, 1 2 3 4 5 6 7 8 அப்புறம் 0 இருந்தப்பா அப்படி என்ன இந்த பக்கம் போகிறோம், இந்த பக்கம் போகிறோம் இல்லையா? போட்டு இந்த ஆரம் அப்படி போட்டு சரிப்பா. இப்போ அடுத்தது -12, அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளஸ் வேல்யூ வந்தால் 0 வலதுபுறம் போகணும், மைனஸ் வந்து நம்ம நமக்கு இடதுபுறம் போகணும். அதாவது இப்போ இந்த 8லேருந்து புரியுதா கூடாது, இந்த 8லேருந்து இந்த -12 நம்ம 8 கூட தான் -12 ஆட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இங்கேருந்து -12 அது 1 12 என்ன பாருப்பா, 1 2 3 4 5 6 7 8 அடுத்தது 9 10 11 12 இல்லையா? அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறோம், நமக்கு இங்கே வரும். கரெக்டா? இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், என் கோட்டில் சொல்கிறது. அப்போ விடை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 8 + -2 போட்டிங்கன்னா என்ன விடை -4 வருது. சரியா? சரி, அதே போல் அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா என் கோட்டை பயன்படுத்தி கேட்டுக -3 மற்றும் -5 சரியா? அது நமக்கு என் கொடுக்குறோமா? இவங்க ரெண்டும் மைனஸ் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இங்கே 0 போட்டு 1 2 வச்சுக்கலாம். ப்ளஸ் வருது -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 சரி. இது நமக்கு ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்கா, மைனஸ் எங்கே போனோம், நம்ம வந்து இந்த இடத்துல போகிறோம் இல்லையா? 1 2 3 3 அடுத்து என்ன பண்ணோம், -5ல் அந்த -3லேருந்து இன்னொரு -5 1 2 3 4 5 இல்லையா? இங்கேருந்து வந்துடும் சரிப்பா. இப்போ இப்படி என்ன வருது, நமக்கு 8 வருது இல்லையா? அப்போ -4 கூட்டல் -5 ஈக்குவல் டு -8. ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கு நமக்கு குறி ரெண்டும் சேம் வந்து என்ன பண்ணணும், நமக்கு ஆட் பண்ணிட்டு அதே குறி போடணும், இல்லை அதை கூட்டிட்டு அதே குறி போடணும். அப்போ -3யும் 5யும் கூட்டினா 8 வரும். 2 மைனஸாக அதெல்லாம் மைனஸ் அப்படியே போடலாம். சரியா? குறி சேமாக இருந்தால், குறி ஒன்றா இருந்தால் கூட்டிட்டு அதே குறியை போடணும், மறந்துடக்கூடாது. அதுதான் யோசிக்கணும். குறி என்னன்னா கூட்டிட்டு அதே குறியை போடணும். குறியினது நமக்கு வித்தியாசம் வந்தால் வேற ஒரு குறி இருந்தால் என்ன பண்ணுவோம், கழிச்சுட்டு பெரிய நம்பர் ஒரு விடைக்கு பெரிய நம்பர் ஒரு குறியை போடணும். இதை நீ ஒவ்வொரு சமூகம் சொல்லி சொல்லி போடணும். இப்போ இல்லை, நீ 12வது வந்தாலும் அதுதான் சொல்லி சொல்லி போடணும். அதான் தப்புலாம் போட முடியும். அடுத்துப்பா இது வந்து என்னது சாதாரணமாக கூட்டிக்கலாம். நமக்கு பார்த்துங்க, இன்னொரு நமக்கு இதுவும் -100, இது -10. கண்டிப்பாக கூட்ட தான் செய்யணும். குறி ஒன்றா இருக்குது, கூட்டினா அதே குறியை போட்டுட்டேன். 100யும் 10யும் கூட்டினா 110. சரியாப்பா? அவ்வளோதான். அடுத்தது 3வது சம் தான் இதுவா? சரி, 4வது சம்பா. 4வது சம் பார்த்தீங்கன்னா 20 கூட்டல் -72 இவ்வாறு வருது. இது குறி மாறுது இல்லையா?
நம்ம பண்ணோம்னா கழிச்சுட்டு பெரிய நம்பர் குறி பண்ணணும். பெரிய நம்பர் இங்கே என்னது 72 தானே, அதில் மைனஸ் போட்டு கழிச்சுன்னு வரும் 52. 72ல் 20% 52. அடுத்த அஞ்சாவது 82 ப்ளஸ் -75 இல்லைப்பா. இப்போ 82 போட்டு அந்த மைனஸ் குறி மாறுதா, அப்போனா கழிக்கணும். பெரிய நம்பர் குறி போடணும். பெரிய நம்பர்ல இங்கே 82, அது குறி ப்ளஸ் தான், ப்ளஸ் பண்ண அவசியம் இல்லை. கழிச்சுனாப்பா 7 7 அவ்வளோதான். -48 ப்ளஸ் -15 அது நம்ம பாருப்பா, ரெண்டு குறி ஒன்றா இருக்கா, கூட்டலாமா? இப்போ கூட்டாம அதே குறி மைனஸ் போட்டலாமா? அப்போ முதல்ல 5 கூட்டு 48, 5 கூட்டினா 53, இன்னொரு 10 கூட்டினா 63. அது 225 ப்ளஸ்ப்பா -63. குறி சேவம் பிடிக்கலாமா? அதே குறி போட்டுச்சா, கூட்டான வரவங்களுக்கு 288 வருமா? அடுத்து 4வது கேள்வி. ஏதாவது ராமருங்க, தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்றால் அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும். ஒரு தப்பான பண்ணா ஒரு மார்க் குறைச்சிடறாங்க. இப்போ முதல் தாளில் அவள் என்ன பண்றா, 25 வினாக்கள் தவறாக எழுதுறா. சரியா? அது இரண்டாம் தாளில் பார்த்தனது 13 வினாக்கள் தவறாக பதிலளிக்கலாம். அப்போ அவளுக்கு குறைக்கப்பட்ட மதிப்பெண் எவ்வளவு? சரியா? அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் இது போடுறேன். குறைக்கப்பட்ட நம்ம மொத்த மதிப்பெண் டைரக்டாக போட்டுருந்தா, குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் போட்டு என்ன பண்ணுறோம் பார்த்துக்கோ. இப்போ முதல் தாள் இருக்குல்லையா, முதல் தாளில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு 25 வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாங்க. அப்போ 25 ஒரு வினாக்கு எவ்வளவு, -1 ரெண்டு பண்ணுறோம்னா. அடுத்து இரண்டாவது தாள் பார்த்தீங்கன்னா 13 வினாக்கு என்ன பண்ணுறாங்க, தவறாக பதிலளிக்கிறாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் -7 குறைக்கிறாங்க. ஒரு வேல்யூ குறைக்கிறதா மைனஸ் போடுறோம் தான், இதை கூட்டுறதுனா ப்ளஸ் போடுவோம். அப்போ இந்த பெருக்கல் பாது 25 ப்ளஸ்ஸா, இது மைனஸா, ப்ளஸ் இந்த மைனஸ் சொல்லுவாங்க என்ன, 25 25 அது மாதிரி ப்ளஸ் இந்த மைனஸ் ஒரு 13 என்ன 13 ப்ளஸ்ல இருக்கு. ஆனால் ஒன்று பார்த்தா மைனஸ் இருக்குல்ல, குறி மாறும்போது நம்ம பெருக்கினா நமக்கு மைனஸ் தான் கண்டிப்பாக வரும். சரியா? அப்போ இப்போ வரும் இது ரெண்டும் குறி ஒரே குறியா இருக்கா, போட்டுரும். அதே குறி போட்டு என்ன வரும், 38. மொத்த மதிப்பெண் எவ்வளோ குறையுது அவனுக்கு, 38 மார்க் குறைஞ்சிருக்கு. சரியா? அடுத்தது 5வது கேள்வி இல்லமா, ஒரு வினாடி வினாவில் 3 அடுத்தடுத்த சுற்றுகளில் குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள். சரியா? இப்போ பண்ண பண்ணலாம், குழு ஏ வின் மதிப்பெண் பெற்றுவங்க +30 -20. இது பிறகு கூட்டிடலாமாப்பா, +30 -20 +0 என்ன. இப்போ நமக்கு எப்படின்னா பண்ணலாம், நம்ம சேர்ப்பு பண்ணுற மாதிரி பண்ணலாம். ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு போடலாம். போட்டால் நம்ம கழிச்சிடலாமா, 10 வருமா, 10 + கூட்டல் 10 கூட்டல் 0 வரும், 10 வரப்போகுது இல்லையா? அதே மாதிரி இப்போ குழு பி பெற்ற மதிப்பெண் -20, +30 கூட்டலாமா. இப்போ -20 +30 ப்ளஸ் இந்த 30. முதல்ல இது ரெண்டும் கூட்டிட்டு அப்புறமா அதுக்கு போகிறோம் தான். இப்போ 0 கூட எதை கூட்டினாலும் கழிச்சா அது அப்படியே வந்துடும்லப்பா. இப்போ -20 அப்படியே வந்துடும். +30 இப்போ குறி மாறி இருக்கு, இப்போ கழிக்கணும். கழிச்சு பெரிய நம்ம குறி தான் போடணும். அப்போ வரும் +10. அப்போ இது நமக்கு ரெண்டு பேருமே ஒரே மதிப்பெண் தான் இருக்கு. அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பேருமே வெற்றி பெறல தோல்வி அடையல சொல்லலாம் இல்லையா? 2 குழுக்களுமா,
சொல் சம மதிப்பெண்ணை என்பதை மதிப்பெண்களை சேர்த்துள்ளன. சரியா? இப்போ என்ன முழுக்களின் வரிசை இருக்குன்னா ஆமாம் முடியுங்களா? ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபஸ்ட்டு +30 -20 அப்புறம் +0 ஆட் பண்ணுறோம். இங்கே பாரு -20 ப்ளஸ் ஆட் பண்ணிட்டு அப்புறம் 30 30 ஆட் பண்ணுறோம். அப்போ இப்படி தான் நமக்கு வரிசை மாறலாம் பாரு பண்ணது ஒரே 10 தான் வந்திருக்கு விடை. நம்மளாம் நமக்கு தர்பசமாக போட்டு அதை முழுக்களின் வரிசையை மாற்றி போட்டு இளம் பொண்ணு அவ்வளோதான். முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலும். சரியா? அதுதான் என்ன ஒன்றும் இல்லை. இப்போ 6 கூட்டல் 4 10 தான் இல்லைப்பா. 4 கூட்டல் 6னது 10 தான். சரியா? இப்போ மாற்றி போட்டாலும் 6 + 4 சரி 4 + 6 சரி 10 தான். ஆமாம் மாற்றி போடலாம் தப்பு கிடையாது. சரியா? இப்போ உனக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். 7வது எக்ஸாம் அடுத்ததுப்பா 6வது கொஸ்டின் கேட்டாங்கன்னு இப்போ 11 கூட்டல் 7 கூட்டல் 10 முதல்ல நான் பார்க்கலாம். 11 கூட்டினா 18 ஆகுமா? 11 7 ஏன்னா 2 ஒரே குறி தான் இருக்குது, பிரிக்கலாம் அதே குறி பிரிக்கலாம். +10 எப்பயும் பேக்கெட்டில் தான் ஃபஸ்ட் ஸ்டெப்மே கால் பண்ணும்பா. இப்போ 18 கூட்டல் 10 28. சரியா? அதே போல் அடுத்து உனக்கு கொடுத்துருக்காங்க 11 கூட்டல் 7 கூட்டல் 10. இப்போ எது பேக்கெட்டில் இருக்குது 7 கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு அதை போட்டுருங்க. அப்போ அது கூட்டினா வரும் 17 தான் 17. இப்போ கூட்டினாப்பா 28. அப்புறம் 2 ஒன்று தான்ப்பா. இங்கே என்ன பண்ணுறது? அடைவு பண்புனா சமமாக வைக்கிறாங்க. இரண்டும் சமம். எந்த பண்பு அனுப்பக்கூடிய சமப்பா? சேர்ப்பு பண்பு சமம். இல்லையா? சேர்ப்பு பண்பின் அடிப்படையில் இரண்டும் சமம். புக்கில் அதை ஒரு பார்த்துப்பா. சேர்ப்பு பண்பு அரை பண்பு அதெல்லாம் பார்த்துக்கு. அடுத்தது 7 கூட்டின தீர்வு 2 வரும்படி ஏதாவது 5 இணை முழுக்களை சொல்றப்பா. 2 வரணும்ப்பா. அப்படி வரலாம். இவனுக்கு என்னது 0 கூட்டல் 2 2 வரலாமா? 1 கூட்டல் 1 2 வரலாமா? சரியா? வரணும் வரலாம். நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம்? 3 -1 போட்டால் வரும் 2 வரும் இல்லைப்பா. இப்போ 5 -3 போட்டால் வரும் அது 2 தான். இதெல்லாம் போடலாம். இப்போ -5 போட்டு +7 போடுறேன். அப்பயும் நமக்கு வந்து 2 தான். ஏதோ 5 இணைக்கல 5 ஏதோ இணை முழுக்கள் கிட்டுறாங்க எழுதியாச்சு. சரிப்பா. இப்போ 7க்கான விடை இதுதான். கேள்வி மட்டும் நான் எழுதலை. சரியா? அது நீ புக்கில் பார்த்துக்குப்பா.